தமிழகத்தில் காலாவதியான 30க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளை அகற்ற மத்திய அரசுக்கு கடிதம் தொடர்ந்து எழுதப்பட்டு வருவதாக அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டி பகுதியில் கட்டப்பட்டு வரும் பொருணை அருங்காட்சியக பணிகளை தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு மற்றும் ஏவா வேலு ஆகியோர் பார்வையிட்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை சார்பில் நடக்கும் பணிகள் அனைத்தும் ஒப்பந்த காலத்திற்கு முன்னால் முடிக்க வேண்டும் என அறிவுறுத்தல் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சமூக நீதி என்ற வார்த்தையை வெற்றி விளம்பரத்திற்காக மட்டுமே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயன்படுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அம்பேத்கர் நகரில் உள்ள அரசு துவக்கப்பள்ளியின் சுவற்றிலும் சமையல் அறையின் பூட்டிலும் சமூக விரோதிகள் மனித கழிவு பூசியதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இதுபோன்ற இழி செயல்களை செய்யும் அளவிற்கு சமூக விரோதிகளுக்கு தைரியம் வருகிறது என்றால் விடியா ஆட்சியில் சட்டத்தின் மீதான பயம் குற்றவாளிகளுக்கு அறவே இல்லை என்பது தெள்ளத் தெளிவாகிறது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசு பள்ளி வளாகத்தில் மனித கழிவு பூசியவர்களை உடனடியாக கைது செய்து அதிகபட்ச தண்டனை கிடைக்கப் பெறுவதை உறுதி செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை அரசின் வாழ்வாதார ஒழிப்பு சதிக்கு மத்திய அரசு உடனே முடிவு கட்ட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாரம்பரியமாக மீன்பிடிக்கும் பகுதிகளில் மீன்பிடித்ததற்காக தமிழக மீனவர்களை இலங்கை அரசு கைது செய்வதையும் சிறையில் அடைப்பதையும் மத்திய அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது என தெரிவித்துள்ளார். மிக குறுகிய பரப்பளவை கொண்ட தமிழக இலங்கை கடல் எல்லையை இருதரப்பு மீனவர்களும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பகிர்ந்து கொண்டு மீன்பிடிப்பதுதான் இந்த சிக்கலுக்கு தீர்வு எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழக மீனவர்கள், இலங்கை மீனவர்கள், தமிழக அரசு, இலங்கை அரசு ஆகியவற்றின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் பேச்சுகளுக்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா சென்றிருப்பது ஒரு ஜாலி ட்ரிப் போல உள்ளது என மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியுள்ளார். மதுரை மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமாரை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பல்வேறு வார்டுகளில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தரக்கோரி மனு அளித்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மதுரை மாநகராட்சிக்கு தமிழக அரசு சிறப்பு நிதி வழங்க வேண்டும், மதுரை மாநகராட்சி மீது தமிழக அரசு பாராமுகத்துடன் நடந்து கொள்கிறது எனவும் விமர்சித்தார். கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக பதிவு செய்த வழக்குகளின் விவரங்களை மாவட்ட வாரியாக தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் எத்தனை பேர் அனுமதிக்கப்பட்டனர் என்ற விவரங்கள் புலன் விசாரணை அறிக்கையில் இல்லை எனவும் நீதிபதிகள் குற்றம் சாட்டினர். மேலும் விஷச்சாராயம் மருந்தியவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதும் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளின் விவரங்களை மாவட்ட வாரியாக தாக்கல் செய்ய காவல்துறை தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்தனர். சென்னை அருகே ஆட்டோவை திருடிய வழக்கின் விசாரணையில் பைக் திருடியதையும் ஒப்புக்கொண்ட நபரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். பள்ளிக்கரணை ஆதிமூலம் நகரைச் சேர்ந்த ஜெயவேலு கடையில் டீ குடித்துவிட்டு வரும் வேளையில் தனது ஆட்டோ காணாமல் போனதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பான விசாரணையில் சிசிடிவி பதிவுகளை வைத்து ஆட்டோவை திருடிய சுரேஷ் என்பவரை பிடித்து காவல்துறையினர் விசாரித்ததில் அதே பகுதியில் ஆட்டோ மட்டுமின்றி இருசக்கர வாகனத்தை திருடியதையும் அவர் ஒப்புக்கொண்டார். இதையடுத்து சுரேஷை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனத்தை மீட்டனர். பின் அவரை ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். குப்பை கிடங்கில் பயோமைனிங் முறையில் குப்பைகளை பிரித்து எடுக்க கிடங்குகள் அமைக்கப்படும் என சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையநாதன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் முதலைப்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்தவர், குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் பகுதிகளில் சாய தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் சாய கழிவுகளை கண்காணிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு நிதி வழங்கியவுடன் குமாரபாளையம் பகுதியில் பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார்.